பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் கோரி போராடி வரக்கூடிய சூழலில் பகுதி நேர ஆசிரியர்களுக்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பை சட்டப்பேரவையில் வெளியிட்டிருக்கிறார். அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள ஆசிரியர் பணியிடங்களில் பகுதி நேர ஆசிரியர்களை நியமிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் சட்டப்பேரவையில் தெரிவித்தார். ஆசிரியர்கள் தகுதி தேர்வுகளில் பகுதி நேர ஆசிரியர்களுக்கு சிறப்பு மதிப்பெண் வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் கோரி போராடி வரக்கூடிய சூழலில் முக்கிய அறிவிப்பை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டிருக்கிறார். சட்டமன்றத்தில் பகுதி நேர ஆசிரியர்களுக்கான அறிவிப்பை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று வெளியிட்டிருக்கிறார். விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் பாரிகார்த்திக். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். ஆளுநர் உரை மீது விவாதம் முடிவற்ற நிலையில் முதலமைச்சர் அவர்கள் தற்போது இன்றைய தினம் சட்டப்பேரவை இந்த கூட்டத்தொடரின் இறுதி நாளான இன்று முதலமைச்சர் அவர்கள் உரை நிகழ்த்தினார். அப்போது பல்வேறு துறைகளின் சார்பாக முக்கிய அறிவிப்பு வெளியிட்டார். பகுதி நேர ஆசிரியர்களுடைய நிரந்தர ஆசிரியர்களாக வருவதற்கு மதிப்பெண் நிரந்தர பணி வழங்கப்படும் என தற்போது சட்டப்பேரவையில் முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார். இதன் மூலம் ஆசிரியர்களுடைய அந்த கோரிக்கையானது தற்போது ஒரு முடிவுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக பகுதி நேர ஆசிரியர்களுடைய நிரந்தர ஆசிரியர்களாக வருவதற்கு சிறப்பு மதிப்பெண் நிரந்தர பணி வழங்கப்படும் என்று தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே தமிழகம் முழுக்க பகுதி நேர ஆசிரியர்கள் நிரந்தர ஆசிரியர்களாக வருவதற்காக போராடி கொண்டிருக்கும் சூழலில் முதலமைச்சர் அவர்கள் இன்றைய தினம் இந்த அறிவிப்பை சட்டப்பேரவையில் அறிவித்திருக்கிறார். மேலும் தொடர்ச்சியாக முதலமைச்சர் அவர்கள் பேசும்பொழுது முடிந்த அளவுக்கு வாக்குறுதிகளை நிறைவேற்றி உள்ளோம் என்றும் உங்களால் நிறைவேற்ற முடியாது என்று சொன்ன வாக்குறுதிகளும் நாங்கள் நிறைவேற்றி இருக்கிறோம் எனும் முதலமைச்சர் அவர்கள் பெருமையோடு சட்டப்பேரவையில் தெரிவித்திருக்கிறார். மேலும் இவர்கள் செய்யவே மாட்டார்கள் என்று சொன்ன வாக்குறுதிகளையும் நாங்கள் செய்து வந்திருக்கிறோம் எனும் தமிழ்நாட்டின் அனைத்து துறைகளிலும் எப்போது வளரும் என்ற இயக்கத்தை போக்க அனைத்து துறைகளிலும் சீரான வளர்ச்சியை தற்போது தமிழ்நாடு அரசு அடைந்திருக்கிறது எனவும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். மேலும் குறிப்பாக பகுதி நேர ஆசிரியர்களுடைய நிரந்தர ஆசிரியர்களாக வருவதற்கு சிறப்பு மதிப்பெண் நிரந்தர பணி வழங்கப்படும் என தற்போது முதலமைச்சர் அவர்கள் சட்டப்பேரவையில் அறிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பாரிகார்த்திக்.